இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து இருக்கிறதுலயே மோஸ்ட் சென்சேஷனல் ஒரு ப்ரோமோ இந்த சீசன்ல அப்டின்னா, உங்களுக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் நடந்த அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் ஆமா. சொல்லலாம். சோ அந்த இடங்கள்ல பார்க்குறப்ப நீங்க ரொம்ப உடைஞ்சு போயிருந்தீங்க. ஆமா. ஆ நம்மள கண்டுக்கலையோ, நம்மள விட்டு குடுத்துட்டாங்களோ, அந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு பார்ஷியலான கண்டிப்பா விஷயங்கள் எனக்கு ஃபீல் ஒரு பண்ணீங்களா? 2, 3 வாரமா ம், நான் ஸ்கூல் டாஸ்க்ன்றது வந்து எனக்கு மட்டும் புரியாம கிடையாது. ம், அங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அது புரியல. ம். ஒரு சில பேருக்கு மட்டும் தான் அது புரிஞ்சுது. அரோராவுக்கும் அவங்களுக்கு எல்லாம். அந்த டாஸ்க்ல எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காங்க. பட் அவரு சொன்னது என்ன மட்டும் சொல்ற மாரி இருந்தது. ஓகே. ஒண்ணும் புரியாமலே ஆடிட்டீங்களா ரம்யா? ஒண்ணுமே புரியாத ஆடுன ரம்யாவுக்கு இந்த மாரி எல்லாம் குடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அது ரொம்ப எல்ல உள்ள இருக்கிறவங்களும் அப்படியே பண்றாங்க. இவரும் இப்படியே பண்றாரே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப உடைஞ்சுட்டேன். ஓகே. பிளஸ் அந்த தல ஆன வீக்ல நான் ரொம்ப எனக்கு பெர்சனலா இருக்கட்டும், பிளஸ் அந்த டாஸ்க்ல இருக்கட்டும், பிளஸ் நான் தலையா இருக்கட்டும், இந்த எல்லா பிரஷரும் நான் தாங்கிட்டு இருந்தேன். ம். ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயி நான் பேட் வேர்ட்ஸ் பேசி, ஓகே. சரி வீக்கெண்ட்ல வந்தா தெரிஞ்சிரும் ம், அப்படின்னு சொல்லி நான் வேற மாதிரி ம், விஜய் சேதுபதி சாராச்சும் அட்லீஸ்ட் அத பார்த்துருப்பாங்க. பாரு எந்த அர்த்தத்துல சொன்னா அத ம். கேட்பாங்க. அப்படின்ற ஒரு மைண்ட்ல நான் இருந்தேன். பட் அவரு ஓகே. வந்த உடனேயே அவரும் சேர்ந்து என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ எனக்கு ஏய் என்னடா இது? ம். எப்பவோ ஒரு வாட்டி நான் யார் தெரியுமா? நான் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவேன். இந்த மாரி சொன்னத வாரம் வாரம் சொல்லி காட்டிட்டே ஓகே. இருந்தாரா? ம். ஸோ நான் எனக்கு மேபி அவங்களுக்கு என்ன புடிக்கல போல. ஓகே. அப்படின்னு நான் ரொம்ப உடைஞ்சுட்டேன். சரி ஓகே. நம்ப போயிரலாம். நம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம இங்க வந்தோம். பட் இது நமக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இந்த ம். இடம் நமக்கானது கிடையாது. நம்ம போயிரலாம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து தான் நான் அந்த மாரி ரியாக்ட் பண்ணேன். ஓகே. மத்தபடி நான் வெளில வந்த அப்புறமா கூட விஜய் சேதுபதி சார் கிட்ட பெர்சனலா சாரி கேட்டேன். ஸ்டேஜ்லயே நான் எல்லார் ம். முன்னாடியும் கேட்டேன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் அது வழியில தான் பண்ணேன் தவிர, அவருக்கு மரியாதை குடுக்கக் கூடாதுன்ற ஒரு தாட்ல நான் பண்ணல.